அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். கோழி கூவச்சு. சங்கர், கொஞ்சம் மீட்டரை கம்மி பண்ணிக்கோங்க. அங்கிள், என்ன அங்கிள் ஃபன் பண்ணுறீங்க அங்கிள்? தலை அஜித்தோட பண்ணும்போதும் சரி, விஸ்வாசத்தில் அவர் கூட நடிக்கும்போதுலாம் ரோபோஜி என்ன பண்ணுறீங்க, வாங்க, செம்மையாக இருக்குது அப்படிம்பார். நான் தளபதி கூட புலி பண்ணேன், பட் பாண்டியம்மா வந்து அவங்க ஃபுல்லாக பண்ணாங்க 110 நாள் தளபதி கூட. அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பெரிய சல்யூட் தான். எனக்கு இப்போ வரையும் ஆண்டவர்கிட்ட நான் அப்பப்போ கேட்குறது தான், சார் உங்கள் படத்தில் உங்கள் கூட ஒரே ஒரு காட்சி நடிக்கணும், பண்ணிடலாம் அப்படிம்பார். நான் வந்து ஆண்டவருடைய அடிமை, பக்தன், விஸ்வாசி. இது சொன்னேன் இல்லையா, நல்ல பிரமாதமாக அது என்ன. அவர் விஷால் சார், நான் வந்து தலை கூட அங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன் ஹைதராபாத்தில். அங்கேருந்து விஷால் வந்து ஹைதராபாத்துக்கு வந்து, டார்லிங் அங்கே எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இங்கே கிளாப்ஸ் பறக்குது அப்படின்னாரு. அது ஒன்றும் ஏன் விளங்கலை போலாடா, டைட்டிலே ரொம்ப நேரம் ஆகாமே. என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த படம் வந்து கொடை திரைப்படத்தினுடைய இயக்குனர் செல்வம் ராஜசெல்வம் அவர்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் மியூசிக் வந்து டெபியூ பண்ணியிருக்காரு, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், 10ஆம் தேதி. அதே மாதிரி உள்ளே இருக்கிற எல்லா டெக்னீஷியனுமே வந்து எல்லாம் பெரிய பெரிய டெக்னீஷியன் தான். கேமராமேனாக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், நடித்த நடிகர்களாக இருக்கட்டும், சிங்கர் மனோ சார்லேருந்து சரண் சார்லேருந்து எல்லாருமே பாடியிருக்காங்க. உள்ளே நடித்தவங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்எஸ் பாஸ்கர் சாரு, மாரிமுத்து சாரு, இந்த மாதிரி நிறைய உள்ள அப்பா சிங்கமுத்து அண்ணனே பண்ணியிருக்காரு கெஸ்ட் ரோலாக. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் எடுத்துக்கிற கேரக்டர் எப்படின்னா, நம்ம எப்பயுமே வந்து களிமண் தான். இயக்குனர் எப்படி பிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்குவோம், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அப்பாவாக வேணுமா, சித்தப்பாவாக வேணுமா, வந்து அண்ணனாக வேணுமா, தம்பியாக வேணுமா, இல்லை மாமாவாக வேணுமா, எப்படி வேணாலும். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா டெல்லி கணேஷ் சார் சொல்லலாம், விகே ராமசாமி சார், அந்த மாதிரி அவங்கள தான் நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் எனக்கு பொருந்துகிற கதாபாத்திரமாக இருந்தால் நான் எதுனாலும் பண்ணிடுறது. ஸோ முதல்ல இந்த கொடை டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தம்பி எக்ஸலண்ட் டான்ஸ் பின்னி எடுத்திருக்காரு ஹீரோ. நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் இந்த படத்தை. நீங்கள் 120 ரூபா கொடுத்து ஒரு தேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறது என்ன கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் அடிமட்டத்துலேருந்து வந்தவன் தான். இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபன் ரைடாக இருக்கும், ஃபுல் எமோஷ்னல் இருக்குது. இது உண்மையிலே நடந்த ஒரு கதை, அதைத்தான் படமாக பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நீங்கள் தேட்டரில் வந்து படம் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் அதை டச் பண்ணிட்டு போகும். என்னைய ஃபுல்லாக வந்து ஒரு ஃபுல் பேக்கடு இப்போ வரையும் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் சொல்கிறது வந்து, அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், கோழி கூவச்சு எழில் சார். அதே மாதிரி இயக்குனர் பாலாஜி மோகன் சார், என்னுடைய வாத்தியார்னு நான் எப்பயுமே சொல்லுவேன் எங்கள் கோகுல் சார். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா. இப்போ அவருடைய படமும் பண்ணியிருக்கேன். கூடிய விரைவில் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிங்கப்பூர் சலூனு, அது வேறு லெவலில் இருக்கும். அதுவும் ஃபுல் ஃபன் அண்ட் ஃபுல் எமோஷ்னல். ஸோ இந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. எனக்கான தீனி வேணும். அதுக்கு நான் இந்த சிங்கப்பூர் சலூனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயக்குனர் கோகுல் சார் அங்கேருந்து சொல்லுவார்,
சங்கர் கொஞ்சம் மீட்டரை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்வார். இல்லை வாத்தியார் இது ஃபன் தானே, ஜாலியாக பண்ணல. இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபுல்லாக நீங்களே எடுத்துக்கிறீங்க, பக்கத்துலலாம் சத்யராஜ் சார்லாம் இருக்கார். ஏன்னா படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். அங்கிள் என்ன அங்கிள் ஃபன் பண்ணுறீங்க அங்கிள், இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் பட்டம் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி தீனிகளை தேடித்தான் எங்களை மாதிரி வளர்ந்து வரும் நடிகர்கள்லாம் வந்து ஆசைப்படுறது அந்த தீனிக்காக தான். அந்த ஸ்பேஸு அது எப்படின்னா மாரியில் சொல்லணும், தனுஷ் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, வாழ்க்கை கொடுத்த ஒரு மனுஷன். அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். பாலாஜி மோகன் சாரையும் சரி, தனுஷ் சாரையும் சரி. ஏன்னா வாயமொழி பேசவும் ஆரம்பித்தது. நான் எப்பவுமே இந்த ஸ்கிரிப்ட் பார்த்து படித்தெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. ஒரு தடவை எனக்கு சொல்லிட்டா போதும், அது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். யார் வந்து கிட்ட நின்னாலும் இதை என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இப்படி ஒரு பாடி லாங்குவேஜில் நானாக தனியாக நடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. மாரி படத்தில் பார்த்திங்கன்னா என்னையை விளையாட விட்டு அவர் பார்த்துருப்பார் தனுஷ் சார். ஆனால் ஓப்பனிங் ஷோ ஆல்பர்ட் தேட்டரில் அவர், அவங்க ஃபேமிலி, நான் வந்து அப்படியே உட்காந்துருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணுவானுங்களோ, கை தட்டுவானுங்களா மாட்டாங்களா அப்படின்லாம் அவரே எந்திரிச்சு கை தட்டி ரோபோ பிச்சிட்டிங்க ரோபோ அப்படின்ட்டு இருக்கார். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து எல்லோரும் கொடுப்பாங்களாம் தெரியாது. அதே மாதிரி தலை அஜித்தோட பண்ணும்போதும் சரி, விஸ்வாசத்தில் அவர் கூட நடிக்கும்போதெல்லாம் ரோபோஜி என்ன பண்ணுறீங்க, வாங்க, செம்மையாக இருக்குது அப்படிம்பார். அதே மாதிரி என் பொண்ணு, நான் தளபதி கூட புலி பண்ணேன், பட் பாண்டியம்மா வந்து அவங்க ஃபுல்லாக பண்ணாங்க 110 நாள் தளபதி கூட. அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுக்குறாங்கல்ல, அதுக்குவே பெரிய சல்யூட் தான். எனக்கு இப்போ வரையும் ஆண்டவர்கிட்ட நான் அப்பப்போ கேட்குறது தான், சார் உங்கள் படத்தில் உங்கள் கூட ஒரே ஒரு காட்சி நடிக்கணும், பண்ணிடலாம் அப்படிம்பார். எனக்கு வந்து அவர் பக்கத்தில் நிற்கணும்லாம் இல்லை, கோடம்பாக்கத்தில் ஒரு ஃப்ரேம் இருக்கட்டும், நான் கோயம்புத்தூர் கூட நிற்கிறேன், அப்படி ஓவர்லாப்பில் அப்படி வந்தாலே போதும், அந்த ஃப்ரேமில் ஆண்டவர் கூட இருந்தாலே போதும். ஸோ அது வரும்போது வரட்டும். பட் எப்படி இருந்தாலும் நான் வந்து ஆண்டவருடைய அடிமை, பக்தன், விஸ்வாசி. இல்லை, அது என்னென்னா அது அவங்களுடைய கதையின் நாயகனாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அது கிடையவே கிடையாது, கதையின் நாயகன். அதை தாண்டி நம்ம ஓப்பனிங் ஷாட்டில் கால் வச்சோடனே 4 பைக்கு பறக்கிறது, 5 சுமோ எரியிறது, இது நமக்கு வேண்டாம். கதையின் நாயகனாக ஒரு கதை கருவுக்குள்ளே நம்ம ஒரு எமோஷ்னலாக ஒரு அழகான ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு எமோஷ்னலையும் காமிச்சா அது ஓகே. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கதைக்களம் தேடி அதற்கான விஷயத்தை பார்க்குறாங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நாயசாரை தாண்டிலாம் வேறு யாரும் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு காமெடியன் வந்து எப்போ ஒரு மனுஷனை அழுக வைக்கிறானோ அவன் தான் மிகச்சிறந்த காமெடியன். ஏன்னா நம்ம ஒரு காமெடியனாகவே பார்த்துருப்போம், அப்படியே கட் பண்ணால் வந்து ஒரு படத்தில் அப்படியே எமோஷ்னலாக பண்ணியிருப்பார். அதுதான் நாகேஷ். பேசாமலேயே உடல் மொழியால் சிரிக்க வச்சது வந்து மிஸ்டர் பீம் சொல்லலாம், சார்லி சாப்ளின் சொல்லலாம். தமிழ்நாட்டில் வந்து நாகேஷ் சார் தான். அவர் வந்து அந்த மகளிர் மட்டும் திரைப்படத்தில் ஒரு டெட் பாடியாக அந்த வயசில் அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே அப்படி நடிச்சிருப்பார். அதெல்லாம் மிகப்பெரிய கலைஞன். அவரையெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு வயசும் கிடையாது, தகுதியும் கிடையாது. நேஷ்னல் அவார்டில் வந்து நகைச்சுவை கலைஞனுக்கான கேட்டகரியே கிடையாது. இதை நான் வந்து பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா விருந்து கொடுக்கும் கலைஞனுக்கு மருந்து கொடுக்க விருப்பது ஏன், மருந்து கொடுக்கும் கலைஞனுக்கு விருது கொடுக்க மறுப்பது ஏன்.
அந்த விருந்து இந்த நீங்கள் ப்ராக்கெட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன். விருது மருந்து கொடுக்கும் கலைஞனுக்கு விருந்து கொடுக்க மறுப்பது ஏன்? இன்ன வரைக்கும் சந்திரபாபு சார்லேருந்து நான் நாட் ஓன்லி தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க, சிஜி பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு தேசிய விருது ஏன் ஒரு நகைச்சுவை கலைஞனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இல்லை, நான் இப்போ என்னுடைய பலகுரலை இப்போ சின்னி ஜெயின் சார் பண்ணார், தாமு சார் பண்ணார். அதை தாண்டி பலகுரல் அப்படிங்கிறது சும்மா ஒரு இடத்துல அப்படி லேசாக கடுகு மாதிரி திணிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் இரும்பு திரைப்படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெல்லி கணேஷ் சார் வருவார், பாரா உங்கள் அப்பா எப்படி வந்திருக்கா மத்தியா, இது சொன்னேன் இல்லையா, நல்லா பிரமாதமாக அது என்ன, அவ்வளோதான். தேட்ரு கிழிஞ்சிருச்சு. அவர் விஷால் சார், நான் தலை கூட அங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன் ஹைதராபாத்தில். அங்கேருந்து விஷால் ஹைதராபாத்துக்கு டார்லிங் அங்கே எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இங்கே கிளாப்ஸ் பறக்குது அப்படின்னாரு. ஸோ நமக்கான விஷயங்கள் என்னவோ அங்கங்கே அப்பப்போ தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கொடை படத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கேரக்டர் பேருமே படத்தில் சொல்லியிருக்கேன். சிங்கமுத்தண்ணன் பேரை சொல்லியிருக்கேன். சிங்கமுத்தண்ணன் கெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் என்கிட்ட கொஸ்டின் கேட்பார். உடனே நான் ஏன்டா டே நீ அப்படித்தானடா பணத்தை கேட்டால் பாட மாடா நடத்துவேன், இதைத்தான் பேச போகிற சிங்கமுத்து போயா சொல்லியிருப்பேன். மாரிமுத்து சாரை வாங்க டைரக்டர் மாரிமுத்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் எம்எஸ் பாஸ்கரை வாங்க பட்டாபி அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி எல்லா கேரக்டரையும் அங்கங்கே அவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன் படத்தில். ஸோ அதை அவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அது ஒரு இடத்துல ஒரு சின்ன பஞ்ச், அவ்வளோதான். அதை சொல்லும்போது ஈஸியாக கனெக்ட் ஆகும். இப்போ பாஸ்கர் அண்ணன்னு சொன்னால் இப்படி பட்டாபி அப்படின்னாலே தெரிஞ்சிடுவாங்க. டெல்லி கணேஷ்னா சொன்னால் தெரிஞ்சிடும். மாரிமுத்துனா வாங்க பொலிவால் மாரிமுத்து டைரக்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய கதாபாத்திரத்தையும் சொல்லியிருக்கேன். தம்பியை மட்டும்தான் கார்த்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரை மட்டும்தான் இமிட்டேட் பண்ணல நான். இல்லை, ஒரு தேட்டருக்கு போய் டைட்டில் கார்டு போடுறதுக்குள்ளே வாட்ஸ்அப் அமுக்கிறான். ஐய கிளம்பிடலாம் மச்சான், வேலைக்காவாது அப்படிங்கிறான். ஏன் ஒரு 10 நிமிஷம் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதை என்னன்னு பார்த்துட்டு போயேன், அப்புறம் சொல்ல. இவன் சொன்னால் அடுத்த 6000 பேர் அதில் இருக்கான் உள்ள குரூப்பில். அது ஒன்றும் ஏன் விளங்கலை போலடா, டைட்டிலே ரொம்ப நேரம் ஆகாதாமே. அப்போ தான் அவன் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு அந்த டைட்டில் அப்போ தான் அந்த கார்டே அப்போ தான் போடுவேன். அதுக்குள்ளே இவங்க இன்னும் படம் போடலை, விளங்கின மாட்டேன் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது? நான் ரீசெண்டாக ரொம்ப வீட்டில் இருக்கும்போது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா படமும் பார்க்குறது தான். அதில் ரீசெண்டாக பார்த்தது காந்தாரா மூவி. 1 வருஷம் ஆகியும் தேட்டரில் ஃபுல்லாக போகுதுன்னா அது என்ன பெர்ஃபார்மன்ஸுங்க. கிளைமேக்ஸில் ஒரு 15 நிமிஷம் ஹீரோ பின்னி பெடல் எடுத்திருப்பார். அதே மாதிரி விமல் நடித்த விலங்கு. இப்போ முந்தானத்து பார்த்தது ஃப்ளைட்டில் வரும்போது, லண்டன்லேருந்து வரும்போது கடைசி விவசாயி. என்ன படங்க, கதை அப்படி ஒரு செகண்ட் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் போர் அடிக்காமல் நீங்கள் உட்காந்து பார்த்துட்டிங்கன்னா கதை புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே ட்ராவல் ஆயிடுவீங்க உள்ள. அதை விட்டுட்டு டைட்டில் கார்டு போடுறதுக்குள்ளே ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், ட்ரிங்கிங் அதுக்குள்ளே அடிச்சிடறேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை, கிளம்புமா அப்படின்னா என்ன? தயவுசெய்து உட்காந்து சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து படத்தை பாருங்கள். பிடிக்கலைன்னு சொல்லுங்கள். யூடியூப் எல்லாத்துக்கும் கேட்டுக்கிறேன். பிடிக்கலைன்னா இல்லைங்க இந்த படம் எனக்கு பிடிக்கலை, அதுவும் விடுங்க. அதை கழுவி ஊற்றுறது,
டைரக்டரை திட்டுறது, நடிகரை திட்டுறது, ப்ரொடியூசரை திட்டுறது அது வேண்டாம். ஏன்னா அதுக்கான உழைப்பு, எவ்வளோ நாள் உழைப்பு அப்படிங்கிறது எங்களை மாதிரி நடிகர்களுக்கு தெரியும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 3 மணிக்கு விடுவாங்க. 3 மணிக்கு போய் தூங்கி எந்திரிச்சு காலையில் திரும்ப 6 மணிக்கு ஷூட்டிங் வரணும். அப்போ அதற்கான உழைப்பு இயக்குனரும் சரி, அதில் உள்ள டெக்னீஷியன், மியூசிக் டைரக்டரு விடிய விடிய உட்காந்து கம்போஸ் பண்ணி இந்த ஃப்ரேமுக்கு என்ன மாதிரி மியூசிக் ஆர்ஆர் வரணும் எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருடைய உழைப்பையும் தயவு செய்து யூடியூப் மக்கள் அன்பாக காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், தயவு செய்து கொச்சப்படுத்தாதீங்க எங்களை மாதிரி நடிகர்களை. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். கொடை டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.